மாடி தோட்டத்தில் இருக்க கத்திரிக்காய் செடிக்கு நீங்கள் ஜீவாமிர்தமோ இல்லைன்னா அமிர்த கரைசலோ உயிர் உரங்களோ எதுவுமே கொடுக்கலனா கூட பரவாயில்லைங்க. நீங்கள் வெறும் காய்கறி கழிவுகளை மக்க வச்சு கொடுத்தாலே போதும். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு அதிக விளைச்சலை கொடுக்கும். கத்திரிக்காய் செடி மட்டும் அந்த மாதிரி தாங்க. நமக்கு இது ரொம்ப மெனக்கெட்டு பணம் கொடுத்து வாங்கி எந்த ஒரு உரங்களும் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணிட்டு கீழே போடக்கூடிய காய்கறி கழிவுகளை வேர்கள் பாதிக்காத அளவுக்கு நம்ம கொடுத்தாலே இந்த செடி பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான நமக்கு விளைச்சலை கொடுக்குங்க. காய்கறி கழிவுகளை நல்லா மக்க வச்சு நீங்கள் உரங்களாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தொட்டியில் நீங்கள் ஒரு கம்போஸ்ட் டவர் வச்சு அதில் நீங்கள் காய்கறி கழிவுகளை கொடுத்துக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி கொடுத்தாலே நமக்கு அதிகப்படியான விளைச்சல் கிடைக்குங்க. நம்ம பணம் கொடுத்து எந்த ஒரு உரங்களும் வாங்க தேவையில்லை. கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் நமக்கு இயற்கை உரங்கள் வீட்டு கழிவுகளை கொடுத்தாலே போதுங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இயற்கை நேசிப்போம். நன்றி.